செயின்ட் மார்டின் ஆஃப் டூர்ஸ், அதாவது டூர்ஸ் நகர புனிதர் மார்டின் ஹங்கேரி நாட்டோட சவாரியா பகுதியில 316ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. மார்டினோட தந்தை ரோமை பேரரசுல குதிரைப்படையில மூத்த அலுவலரா பணியாற்றியிருக்காரு. மார்டின் தன்னோட 10வது வயசுல பெற்றோரோட விருப்பத்துக்கு எதிரா கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்து திருமுழுக்கு பெற விரும்பியிருக்காரு. மார்டினோட அப்பா ராணுவத்துல பணியாற்றினதால மார்டின் தன்னோட 15வது வயசுல ராணுவத்துல சேர வேண்டிய கட்டாயம். கடைசியில ரோமை பேரரசோட குதிரைப்படை வீரரா பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. மார்டின் அமியோன் நகர்ல தங்கி இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த நகரோட நுழைவு வாயில ஒரு நபர் அரைகுறை ஆடையில குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்திருக்காரு. இத பார்த்த மார்டின் தன்னோட மேலாடைய இரண்டா வெட்டி அதுல ஒரு பகுதியை அந்த நபர்கிட்ட கொடுத்து போத்திக்க சொல்லியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி மார்டின் அந்த நபருக்கு கொடுத்த ஒரு பகுதி மேலாடைய இயேசு கிறிஸ்து அணிஞ்சிருக்கிறது மாதிரி கனவு கண்டிருக்காரு மார்டின். இந்த காட்சிக்கு பிறகு தன்னோட 18வது வயசுல கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி திருமுழுக்கு பெற்றிருக்காரு மார்டின். மார்டின் கிறிஸ்தவரா மாறினதுக்கு பிறகு போர்கள்ல பங்கெடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. இதனால அதிகாரிகள் மார்டினை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு போர்கள்ல பங்கெடுத்தாலும் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காரு. இதனால அதிகாரிகள் மார்டினை அந்த பணியிலிருந்து விடுவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பூவாத்தி நகர் ஆயர் ஹிலாரி கிட்ட சீடரா பணி செஞ்சிருக்காரு. பல இடங்கள்ல இறை பணி ஆற்றிருக்காரு. டூர்ஸ் நகர்ல மார்டினோட பணியை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்த மக்கள் டூர்ஸ் நகர ஆயரா 371ஆம் ஆண்டு நியமிச்சிருக்காங்க. டூர்ஸ் நகர்ல இருந்த பெகானிய பழக்க வழக்கங்களை முற்றிலுமா ஒழிச்சிருக்காரு மார்டின். இறுதியா 397ஆம் ஆண்டு கேண்டில்ஸ் நகர்ல இறந்து போயிருக்காரு செயின்ட் மார்டின் ஆஃப் டூர்ஸ்.